ஹரே கிருஷ்ணா. சத்தில ஏகாதசியினுடைய மகாத்மியம் வருகின்ற 14ஆம் தேதி ஜனவரி 14 மார்கழி மாதம் 30ஆம் தேதி இந்த ஏகாதசி கொண்டாடப்படுகிறது. ஏகாதசி திதியானது 13ஆம் தேதி சாயங்காலம், அதாவது 3 மணிக்கு மேலே ஆரம்பமாகி 14ஆம் தேதி 5:59 அது 57 அந்த சமயத்தில் முடிவடைவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஏகாதசியானது பொங்கல் அன்று வருகிறது. ஆகவே நாம் பொங்கல் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுகிறோம். ஆகவே நாம் ஏகாதசியை கொண்டாடுவதா பொங்கலை கொண்டாடுவதா என்று நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆனால் வைஷ்ணவ ஆச்சாரிய பெருமக்கள் அவர் சொல்லும் பொழுது, ஏகாதசி அன்று பொங்கல் வருவதால் பொங்கலை 15ஆம் தேதி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். 14ஆம் தேதி ஏகாதசியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஏகாதசி திதி என்று நாம் அன்னம் உண்ணக்கூடாது. அன்னத்தை நாம் அரிசியால் தானியத்தால் ஆன பதார்த்தங்களை நாம் உட்கொள்வோமானால் மிகப்பெரிய பாவத்தை அடைவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொங்கலை நாம் 15ஆம் தேதி வைத்து கொள்ள வேண்டும். 14ஆம் தேதி அன்று ஏகாதசியை நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்பது நம்முடைய வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய கருத்து. வடக்கில் இருப்பவர்கள் கூட சங்கராந்தி என்ற பெயரில் அன்றைய தினம் அரிசியால் ஆன கிச்சடி பண்ணி உண்பது வழக்கம். அவர்களும் அதைத்தான் அங்கு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார்கள். 14ஆம் தேதி பொங்கலை கொண்டாட வேண்டாம், அதாவது சங்கராந்தியை கொண்டாட வேண்டாம், 14ஆம் தேதி கொண்டாடுங்கள். 14ஆம் தேதி ஏகாதசி திதி இருப்பதால் அன்று தானியத்தால் ஆன உணவு உட்கொள்ளக்கூடாது, அது மிகப்பெரிய பாவத்தை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்தில ஏகாதசியுடைய மகாத்மியம் என்னவென்றால், சத்து என்று சொன்னால் 6, திலா என்று சொன்னால் எள்ளு. இந்த எல்லை கொண்டு இந்த ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டும். அதை தாளவிய முனிவர் புலஸ்திய முனிவரிடம் கேட்கிறார். ஓ முனீஸ்வரேஷ்டரே, இந்த ஏகாதசி திதி எப்படி கடைபிடிப்பது? பாவத்தால் ஆன கர்ம வினையால் வசப்பட்டிருக்கக்கூடிய மானிடர்கள் எப்படி இந்த கர்ம வினையால் இருந்து எப்படி விடுதலை அடையலாம்? அவர்களுக்கு எப்படி ஒரு வழியை சொல்லுங்கள் என்று தாளவிய முனிவர் புலஸ்திய முனிவருடன் கேட்கிறார். அப்போ புலஸ்திய முனிவர் சொல்லுகிறார், மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி அன்று யாரெல்லாம் எல்லை கொண்டு 6 விதமான முறைகளை பயன்படுத்தி இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் எல்லா விதமான பாவ விளைவுகளில் இருந்து விடுதலை அடைவார்கள். மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள் கூட ஆரோக்கியத்தை அடைவார்கள் என்றும், தரித்திரத்தில் இருப்பவர்கள் கூட செல்வ செழிப்பை அடைவார்கள் என்றும், பக்தியோடு இருப்பவர்கள் வைகுந்த பிராப்தி அடைவார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த ரீதியில் இந்த எல்லை எப்படி 6 விதமான முறையிலே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். முதலிலே 1ஆவதாக எல்லை நாம் காலையில் குளிக்கும் பொழுது அந்த தண்ணீரிலே போட்டு குளிக்க வேண்டும். 2ஆவதாக எல்லை நாம் ஒரு தண்ணீர் ஊற்றி அரைத்து அதை உடம்பில் பூசிக்கொண்டு குளிக்க வேண்டும். 3ஆவதாக அந்த எல்லை நாம் உட்கொள்ள வேண்டும். உணவு பதார்த்தமாக அந்த எல்லை உட்கொள்ளலாம். 4ஆவதாக அந்த எல்லை அக்னியில், அதாவது யாகம் பண்ணி அது மூலமாக அந்த யாகத்தீயில் அந்த எல்லை இட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் யாகம் செய்வது அவ்வளவு எல்லாருக்கும் முடியாத காரியம். ஆகவே அந்த எள்ளு எண்ணெய், அதாவது நல்லெண்ணெயை கொண்டு அன்று தீபம் ஏற்றுவது சிறப்பாக இருக்கும். 5ஆவதாக எள்ளை நாம் உட்கொள்ள வேண்டும். ஏதாவது எள்ளுருண்டை, அதாவது அந்த எள்ளுருண்டையில் அரிசி எதுவும் தானியம் கலக்காமல் அதை வெல்லத்தில் எள்ளை அரைத்து, அதாவது எள்ளுருண்டை பண்ணி சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு. 6ஆவதாக எள்ளை நாம் தானம் கொடுத்தல், தானம் பெறுதல், இது போன்ற 6 விஷயங்களை நாம் எல்லை கொண்டு
இந்த ஏகாதசியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகாதசி திதி என்று எள்ளு உண்ணுவது வழக்கம் கிடையாது. அது தானியத்தால் ஆனது ஒன்று. ஆகவே நல்லெண்ணெய் கூட நாம் ஏகாதசி திதியில் நாம் பயன்படுத்துறது கிடையாது. இருந்தாலும் கூட இந்த ஏகாதசியானது எள்ளை கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி சொல்வதனால நாம் இந்த எள்ளை இந்த 6 விதமான முறையில் பயன்படுத்தி இந்த ஏகாதசியை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்று தாளவிய முனிவருக்கு புலஸ்திய முனிவர் சொல்லியிருக்கிறார். அதுபோக நாரத முனிவர் ஒரு சமயம் பகவான் விஷ்ணுவிடம் கேட்கிறார், இந்த சத்தில ஏகாதசி உடைய மகாத்மியத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள், இந்த சத்தில ஏகாதசி எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது பகவான் விஷ்ணு ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு சமயம் பிராமண பெண்மணி ஒருத்தி இருந்தால், அவள் மிகப்பெரிய தபஸ்வினி, அருமையான, அதாவது நேர்த்தியான முறையில் அவள் இந்த விரதங்களை எல்லாம் அனுஷ்டிப்பவள். ஆகவே அவள் விரதங்கள் அனுஷ்டிப்பாலே ஒழிய யாருக்கும் தான தர்மம் கொடுப்பதில்லை. ஆகவே தான தர்மம் இல்லாத விரதம் முழுமையடையாது. ஆகவே நாம் கூட ஏகாதசி விரதம் கடைபிடிக்கும் பட்சத்தில் ஏகாதசி முடியும் பொழுது துவாதசி அன்று ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 பேர் 10 பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்பது தான் முறை. அப்பொழுது தான் ஏகாதசி முழுமை அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பிராமண பெண்மணியானவள் ஏகாதசி விரதங்கள் கடைபிடிக்கக்கூடியவள். ஆனால் யாருக்கும் எந்த ஒரு தானம், அன்னதானம் உட்பட எதுவும் அவள் யாருக்கும் கொடுப்பதில்லை. அதனால் பகவான் விஷ்ணு ஒரு சமயம் பிராமண வேஷம் போட்டுக்கொண்டு அவருடைய வீட்டிற்கு தானம் கேட்க வந்தார். தானம் பெற வரும் பொழுது அந்த பெண்மணியானவள் தானம் கொடுக்க மறுத்தால், எந்தவித தானமும் கொடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் கோபத்தில் அந்த பிராமண வேஷத்தில் இருந்த பகவானுக்கு களிமண்ணாலான மண் உருண்டையை எடுத்து அவருடைய பாத்திரத்தில் போட்டார். இப்படியாக அந்த பெண்மணி பண்ணினாள். இதற்கு பிற்பாடு அவர் பகவான் அங்கிருந்து சென்று விட்டார். அவள் தானம் கடைசி வரைக்கும் யாருக்கும் கொடுக்கவே இல்லை. அவருடைய காலம் முடிவடைந்தது. அவள் இறந்த பொழுது அவளை சொர்க்கலோகத்துக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு சொர்க்கவாசம் அவளுக்கு கிடைக்கப்பெற்று அவளுக்கு மிகப்பெரிய மாளிகை ஆளான மிகப்பெரிய திருமாளிகை அவருக்கு சொர்க்கலோகத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த அறைக்குள் அவள் செல்லும் பொழுது அங்கு அவருக்கு உண்ணக்கூடிய எந்த பதார்த்தங்களும் இல்லாமல் வெறும் காலி இடமாக இருந்தது. அங்கே உண்ணக்கூடிய எந்த பதார்த்தமும் இல்லாமல் காலியாக இருந்தது. அதை பார்த்து அந்த பிராமண பெண்மணி அதிர்ச்சி அடைந்து அவள் மறுபடியும் பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்ணினாள். எனக்கு சொர்க்கவாசம் கிடைத்திருந்தும் கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல், உணவு இல்லாமல் நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் பகவானே என்று மனம் முகந்து அவள் பிரார்த்தனை செய்தாள். அந்த பிரார்த்தனை மூலம் பகவான் அசரீர் வாக்கு மூலமாக அவளுக்கு பதில் கொடுத்தார். உன்னுடைய திருமாளிகைக்கு தேவகன்னிகைகள் தோன்றுவார்கள். அவர்களிடம் உன்னுடைய விஷயத்தை சொல்லி அவர்கள் உனக்கு எப்படி அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி பகவான் மறைந்தார். ஆகவே தேவகன்னிகைகள் சொன்னது போல தேவகன்னிகள் அந்த பிராமண பெண்மணியுடைய திருமாளிகையில் தோன்றினார்கள். அந்த பிராமண பெண்மணியானவள் அந்த தேவகன்னிகளிடம் தன்னுடைய விஷயத்தை சொல்லி கேட்டாள். இந்த மாதிரி நான் சொர்க்கவாசம் கிடைத்திருந்தும் எனக்கு நான் உண்ணக்கூடிய உணவு இல்லாமல் கஷ்டப்படுகிறேன், இதற்கு என்ன பரிகாரம் என்று அந்த பிராமண பெண்மணி கேட்டாள். அதற்கு அந்த தேவகன்னிகள் சொன்னார்கள், இந்த மார்கழி மாதம் வருகிற சத்தில ஏகாதசி என்று இந்த கருப்பு எல்லை கொண்டு 6 விதமான முறையிலே நீ பூஜை செய்து அதை பயன்படுத்தி நீ இந்த ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடிப்பேயானால் இந்த பூரண சொர்க்கவாசம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி மறைந்தார்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே அந்த பிராமண பெண்மணியானவள் இந்த சத்தில ஏகாதசியை சிரத்தையோடு கடைபிடித்து பூரண சொர்க்கவாசத்தை அடைந்தாள் என்று விஷ்ணு பகவான் நாரத முனிவருக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே நாமளும் இந்த ஏகாதசியை சிரத்தையோடு இந்த 6 விதமான முறையிலே எல்லை பயன்படுத்தி நாம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், பகவானிடத்திலே பூரண பக்தி,
எல்லா சௌபாக்கியங்களையும் அடைவோம் என்று சொல்லி பூரண நம்பிக்கையோடு இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஏகாதசி மகாத்மியத்தை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா.